ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம். நேற்று வந்து நம்ம ஃப்ரைடே விலாக் வந்து போட்டிருந்தேன். ஸோ அந்த ஃப்ரைடே விலாகோட கண்டினியூ தான் இது. இப்போ ஈவினிங் டைம் பார்த்திங்கன்னா நான் ஒரு 5:30 to 6 மணிக்குள்ளே எப்போயுமே விளக்கேற்றிடுவேன். பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து விளக்கேற்றுறது தான் நல்லது. 5:30 to 6க்குள்ளே விளக்கேற்றுறது நல்லது. ஸோ ஈவினிங் பார்த்திங்கன்னா விளக்கேற்றி வச்சுட்டு மாடியில் வந்து கொஞ்சம் நேரம் வாக்கிங் போவேன். டெய்லி வந்துமே வாக்கிங் போவேன். ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் போவேன். மாடியில் போய் உடம்பு வந்து கொஞ்சம் நல்லா வேர்க்கிற வரைக்கும் வாக்கிங் போவேன். போயிட்டு கீழே இறங்கி வந்து கழுவுன பாத்திரம் எல்லாத்தையுமே அடுக்கி எடுத்து வச்சிட்டோம்னா கொஞ்சம் சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்ருக்கேன். இங்கிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா பால் காய வச்சுக்கிட்டு இருக்கேன். பொண்ணு வந்து ஹாஸ்டல்லேருந்து வந்திருந்தா சனி ஞாயிறு லீவுக்கு. ஸோ மதியானமே சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அங்கே வந்து சாப்பாடு நல்லா இருக்காதனால அவளுக்கு வந்து பிடிக்காதுங்கிறதுனால வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலான்ட்டு மதியானம் சாப்பிடல. ஸோ எனக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லலை, நான் வந்து கிளம்பி வரேன்ட்டு. ஏன்னா 5:30 வரைக்கும் அவளுக்கு இன்டர்னல் எக்ஸாம் இருந்ததுனால ஃபோன் பண்ணலை, நானும் பண்ணல, டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு. அவள் பஸ் ஏறி வந்ததுக்கப்புறம் தான் சொன்னால் நான் கிளம்பி வந்துட்டேம்மா அப்படின்னு. அதனால் பசியோடு இருந்ததுனால காஃபி போட்டு கொடுத்துட்டு பசிக்குதுன்னு சொல்லவும் கொஞ்சம் சீக்கிரமாக பசிக்குதுன்னு சொல்லுவாளேன்ட்டு சட்னி வதக்கிடலாம் அப்படின்ட்டு இப்போ நான் சட்னி வதக்கையில் பார்த்திங்கன்னா ஒரு 7:30 மணி இருக்கும். ஸோ கடைன்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு சட்னி வந்து வதக்கிட்டு இருக்கேன். இந்த சட்னி வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். தக்காளி சட்னியிலே வந்து தேங்காய் போட்டு அரைச்சோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உளுந்து கடலைப்பருப்புலாம் போட்டு. ஸோ அந்த சட்னி தான் வச்சுக்கிட்டு இருக்கேன். உளுந்து கடலைப்பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, வெங்காயம் 1, தக்காளி 1. ரொம்பலாம் இதுக்கு தக்காளி வெங்காயம் சேர்க்கணும் அவசியம் இல்லை. ஒன்று சேர்த்தா போதும். அதோட கொஞ்சம் புளி, கொஞ்சம் உப்பு சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து தேங்காய் போட்டு 2 பரட்டிட்டு அமர்த்திட்டு ஆற விட்டு அரைச்சிக்கலாம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் டீ கடையிலலாம் இந்த சட்னி தான் வைப்பாங்க. நம்ம வீட்டில் அரைக்கும்போது நல்லா வதக்கி விட்டு அரைச்சோம்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பொதுவாக டீ கடையிலாம் பார்த்திங்கன்னா அது சரியாக வதக்க மாட்டாங்க. அந்த ஒரு பச்சை வாசனையோடு இருக்கும் அந்த வெங்காய தக்காளி. அதுவும் அரைக்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்பலாம் நைஸாக அரைக்க மாட்டாங்க. ஸோ அந்த தேங்காய் பார்த்திங்கன்னா அப்படியே திப்பியாக இருக்கும். இங்கே சைடில் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு, அதையும் கழுவி பெருக்கி போட்டுட்டு சட்னியுமே நல்லா வதங்கிருச்சு. ஸோ அதை அமர்த்தி ஆற விட்டுட்டு பசிக்குதுன்னு சொல்லுனா இட்லி ஊற்றுனா டைம் ஆகுங்கிறதுனால தோசையை ஊற்றி கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அவளுக்கு வந்து தோசைனா தான் ரொம்ப பிடிக்கும். நல்லா மொறுன்னு தோசை ஊற்றி கொடுத்தோம்னா ரொம்ப நல்லா சாப்பிடுவாள். அதனால் தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். இங்கிட்டு பார்த்திங்கன்னா இந்த சட்னி வதக்கணும்னு தாளிக்கணும்னு அவசியம் இல்லை, தாளிக்காமல் சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். அதனால் இன்றைக்கி வந்து தாளிக்கலை, சும்மா அப்படியே வந்து வதக்குனதோடு அப்படியே தண்ணி ஊற்றி கலந்து வச்சுட்டேன். தாளித்தாலும் நல்லாயிருக்கும், தாளிக்காமல் விட்டாலும் நல்லா தான் இருக்கும். இது கெட்டியாக அரைச்சோம்னா துவையலை கூட நம்ம புளியோதரைக்கெலாம் தொட்டுக்கலாம், நல்லாயிருக்கும் இந்த சட்னி. இந்த தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டோம்னா சாயந்தரம் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தோசையும் ஊற்றிட்டேன். இந்த கல் பார்த்திங்கன்னா சூப்பராக வரும். நல்லா மொறுன்னு தோசை சூப்பராக வரும். நான் நிறைய வீடியோவில் இந்த கல் காமிச்சிருப்பேன். நல்லா அருமையாக வரும் தோசை. வந்து இன்னும் இதை விட சூப்பராக நல்லா மொறுன்னு ஊற்றலாம். எனக்கு டைம் இல்லை ஊற்றுறதுக்குலாம், அவ்வளோ நேரம் நின்று பொறுமையெல்லாம் ஊற்றுறதுக்கு டைம் இல்லை. அதனால் டக்குன்னு எடுத்துட்டேன். இங்கிட்டு வந்து பையனுக்கும் தோசையை ஊற்றி கொடுத்துட்டு அதோடு பார்த்திங்கன்னா நைட் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. நைட் ஒர்க் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக நான் இழுத்துக்கல. எல்லாருமே நாங்கள் சாப்பிட்டுட்டு அவங்க வரத்துக்கு லேட் ஆகும். இங்கிட்டு பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கவும் பையனுக்கு கோவம் வந்துருச்சு. அதனால் டக்குன்னு வந்துட்டேன். இது அதோட நைட்டு வந்து முடிஞ்சிருச்சு. இது வந்து காலையில் வந்து பொங்கல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 1 டம்ளரில் 3/4 டம்ளர் பச்சரிசி, 1/4 டம்ளர் வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். ஏன்னா நேற்று வச்ச சவுச்சவு சாம்பார் வந்து அப்படியே இருந்துச்சு. மதியம் ஒரு வேளைக்கு தானே சாப்பிட்டதுங்கிறதுனால நைட்டுக்கு சட்னியை வச்சுட்டேன். பொண்ணு வந்ததுனால சட்னி வச்சேன், இல்லாட்டி நான் அப்போ சாம்பாரை வச்சே காலி பண்ணியிருப்பேன். ஸோ அந்த சாம்பார் இருந்ததுனால தூக்கி ஊற்ற மனசு இல்லை. சரி பொங்கல் வச்சோம்னா சாம்பார் வச்சோம் காலியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிவிட்டு கொஞ்சமாக பொங்கல் பண்ணிக்கலாம். அதுக்கு தோசை மாவு, பழைய மாவு கொஞ்சம் இருந்துச்சு, அதை வச்சு தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருந்தேன். இப்போ வந்து 1 டம்ளருக்கு 3.5 டம்ளர் தண்ணியும் கொஞ்சம் பாலும் ஊற்றியிருக்கேன். அதோட கொஞ்சம் எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கிட்டோம்னா பொங்கி ஊற்றாமல் இருக்கும். வச்சுட்டு எல்லாத்தையும் உப்பு தேவையான அளவுக்கு கலந்து விட்டுட்டு மூடி வச்சுட்டு ஒரு 4 விசில் விட்டுட்டு எடுத்தோம்னா பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடும். இது கடையில் பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னியுமே அரைச்சி வச்சுட்டேன். பொங்கலுக்கு நல்லா இருக்குங்கிறதுக்காக கொஞ்சமாக போட்டு அரைச்சி வச்சுட்டேன். இங்கிட்டு வந்து சாம்பார் இருந்தது, ஃப்ரிட்ஜில் இருந்ததை எடுத்து வச்சு அதையும் சூடு பண்ணி எடுத்து வச்சுட்டேன். மேக்ஸிமம் வந்து பழசு அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். ஒருவேளை ரொம்ப மிஞ்சிருச்சுன்னா வந்து தூக்கி ஊற்றுறதுக்கு மனசு வராது. அதனால் அதை வச்சு எப்படினாலும் ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் வந்து நான் ரொம்ப அதிகமாகலாம் வைக்கிறது இல்லை. அன்னைக்கு உள்ளது வந்து கொஞ்சமாக தான் சமைச்சிக்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இங்கிட்டு வந்து பொங்கலுக்கு தாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய், நெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு கருவேப்பிலை, மிளகு, சீரகம், பெருங்காயம், கட்டி பெருங்காயமாக இருந்ததுனால கொஞ்சம் அப்படியே தட்டிட்டு சேர்த்துருக்கேன். தூளாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். அதோட கொஞ்சம் முந்திரி பருப்பு எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு பொங்கலில் கொட்டோம்னா சூப்பரான கமன்னு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இங்கிட்டு பார்த்திங்கன்னா சாம்பார் வந்து சூடு பண்ணது, அதுவும் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அதுவும் நல்லா ரெடி ஆயிடுச்சு. சூடு பண்ணி
இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பொங்கல், சாம்பார், சட்னி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ சிம்பிளான காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது மிச்சம் இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஏதாவது காலைல பிரேக்ஃபாஸ்ட் பண்ணோம்னா எதுவுமே வேஸ்ட் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னிக்கு வந்து தாளிச்சிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்து, கருவேப்பிலை போட்டு தாளித்து அது தேங்காய் சட்னியில் வந்து ஊற்றிட்டோம்னா தேங்காய் சட்னியும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இங்கிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா பாத்திரமும் அதிகமாக சேரலை, அதையும் கழுவி போட்டுட்டு மாவுக்கு வந்து ஊற போட்டிருந்தேன். ஸோ பொண்ணு 2 நாள் இருக்கிறதுனால நம்ம மாவுக்கு ஊற போட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பணியாரத்துக்கும் நம்ம சாதாரணமாக இட்லிக்கும் ஊற போட்டிருந்தேன். ஸோ இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு மாவு கிரைண்டரை எடுத்து வச்சு மாவும் ஆட்டி வச்சிட்டோம்னா நைட்டுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு நேற்று வச்ச தக்காளி சட்னி இருக்குது. அதனால் சாயந்தரம் பணியாரம் சுட்டோம்னா அந்த தக்காளி சட்னியை வச்சு சிம்பிளாக வேலையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு கிரைண்டரை எடுத்து வச்சு மாவை போட்டு ஆட்டி வச்சிடலாம் அப்படின்ட்டு. எப்பயுமே மாவு ஆட்டையில் இந்த இடம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து க்ளீனாக தான் இருக்கணும், அப்போ தான் டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்குங்கிறதுக்காக எப்பயுமே இடத்த நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு மாவு மட்டும்தான் அந்த வேலை இருக்கும். மாவு ஆட்டையில் வேறு எந்த வேலையுமே நான் பார்க்க மாட்டேன். ஸோ மாவு ஆட்டி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். மதியத்துக்கு வந்து என்ன சமைக்கிறதுன்னு ஐடியா பண்ணலை. ஸோ இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு மாவு போட்டு வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான், இந்த விலாக் வந்து இதோட முடியுது. ஸோ இதே மாதிரி விலாக் வந்து அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.